ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹ்மீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு புது டிஷ் பண்ண போகிறோம். என்னென்னா பீச்சிங்கா வித் ட்ரை செம்மீன், காஞ்ச செம்மீன். அது கூட ஒரு டிஷ் பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. இது கூட வேறு எதுவும் தேவையில்லை. அப்படியே ரைஸ் கூட கலந்து சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. நம்ம இப்போ இந்த செம்மீனை இப்போ தண்ணியில் போட்டுக்கலாம். இது க்ளீன் பண்ணிக்கலாம். செம்மீன் இது ட்ரை செம்மீன். ஆனால் இது கூட பெஸ்ட்டு பச்சை செம்மீன், ஃப்ரெஷ்ஷு செம்மீன். அது கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இது கூட ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், இல்லைன்னு இல்லை. பெஸ்ட்டு ஆனால் பச்சை செம்மீன் தான். இது தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். இது க்ளீன் பண்ணிக்கலாம் வாங்க. செம்மீன் நம்ம ஃபஸ்ட்டு தலையும் வால் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா இதில் மண் இருக்கும், காஞ்ச செம்மீன் தானே, மண் இருக்கும். ஸோ தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் ஊற்றோம். அது பிறகு கழுவி வாஷ் பண்ணி எடுக்கலாம். அப்புறம் பீச்சிங்க நம்ம இப்படி சீவி க்ளீன் பண்ணிக்கணும். இப்படி இந்த சைடெல்லாம் எடுத்து இப்படி க்ளீன் பண்ணி சீவிக்கணும். சீவி சைடு ரெண்டும் எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி ரவுண்டாக கட் பண்ணணும், அந்த ரவுண்டாக கட் பண்ணலாம். இல்லாட்டி 4 பீஸ் பண்ணிட்டு கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி இஷ்டம் இருக்குதோ அப்படி பண்ணலாம். கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு க்ளீனாக ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் பால் கட் பண்ணிவிட்டு க்ளீனாக இப்படி சேர்த்துக்குவோம். எல்லாம் சைடெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீச்சிங்காய் எல்லாம் கட் பண்ணி கழுகி வச்சாச்சு. செம்மீன், ட்ரை செம்மீன் கழுகி வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருள் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, கருவேப்பிலை, பூண்டு, இத்தனையும் வேணும். நம்ம முதல்ல இந்த செம்மீனில் கொஞ்சம் உப்பு போட்டு பரட்டி வச்சுக்கணும். ஏன்னா இது வெறும் வடச்சட்டியில் போட்டு கொஞ்சம் நேரம் இது வறுக்கணும். இந்த தண்ணியெல்லாம் ஸ்குவீஸ் ஆகிற மட்டும், ஃபுல்லாக ட்ரை ஆகிற மட்டும் நம்ம வறுக்கணும். இது ஃபஸ்ட்டு எப்படி காஞ்சி இருக்குன்னு இப்படி உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். இதெல்லாம் போய் நம்ம வடச்சட்டியில் வறுத்தெடுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா சளிச்சுக்கணும். சின்ன வெங்காயமும் அப்புறம் பூண்டு நல்லா சளிச்சுக்கணும். சளிச்சதை எடுத்து ஒரு பிளேட் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்ப்போம். செம்மீன் கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா ட்ரையாக வணக்கணும். நல்லா ட்ரை பண்ணிக்கணும். இந்த தண்ணி எல்லாம் போயிடும் இதுலேருந்து. அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். பாருங்கள், இது இவ்வளோ ஃப்ரை பண்ணணும். அது பழைய மாதிரி காஞ்ச செம்மீன் மாதிரியே வந்துடணும். இல்லாட்டி வாய்க்கு கிடைக்கும்போது சவச்சவான்னு இருக்கும். இதுனா முறுமுறுப்பாக இருக்கும். இந்த டைப்புள்ள வந்தோம்னா இது செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அப்படியே இப்படி எடுத்துக்கோங்க. இதே சட்டியில் ஊற்றிட்டு, இது ஆக்சுவலி இது செம்மீன் வறுத்து அந்த உப்பு போட்டனால இப்படி ஆயிருக்கு. தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சிருச்சு. காஞ்சி வரக்கு தட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதில் போட்டுக்கணும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம பாக்கி எல்லாம் இன்க்ரீடியன்ட் போடணும். நல்லா வதங்கட்டும். எடுத்து வச்ச மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. ஏன்னா நம்ம செம்மீனில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கனால இந்த காய்க்கு வேண்டிய உப்பு கொஞ்சமாக போட்டுங்க. அப்புறம் வேணுமானு 10 லாட் நம்ம போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனலு. உங்களுக்கு தேவையான கொஞ்சம் குருமிளகு பொடி போட்டுங்க. ஒரு கால் டீஸ்பூன் குருமிளகு பொடி போட்டுங்க. தேவையில்லைன்னா வேண்டாம். எல்லாம் நல்லா வணங்கின பிறகு எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த காய் போட்டுக்கணும். காய் போட்டு இறக்கி விட்டுக்கணும்.
இது இப்படி பெருசு பெருசாக இருக்குது இல்லையா, இதில் ஃபுல்லு தண்ணி. ஒரு 2 மினிட் வணக்கணுன்னா எல்லாம் அப்படியே கீழே இறங்கிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இதில் தண்ணி இருக்கிறதுனால எல்லாம் அதுலேயே தண்ணி வந்துக்கும். அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ஆனாலும் திறந்து பார்த்தா எல்லாம் கீழே இறங்கியிருக்கும். அப்புறமா செம்மீன் போடலாம். பாருங்கள் எல்லாம் அப்படியே தண்ணி, அதனால தண்ணி பாருங்கள், தண்ணி ஊற்றாமே தனித்தனியாக வந்திருக்கு. இது இனி நீங்கள் திறந்து வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். இனி திருப்பி இதுக்கு வேவ் கம்மி தானே. தண்ணி ஊற்றாமல் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் வற்றணும். அது வரைக்கும் நம்ம இது அடுப்பில் வைக்கணும். அதுக்கு பிறகு தான் செம்மீன் போடணும். உப்பு இருக்குதா பார்த்துக்கோங்க, உப்பு காரம் ஏதாவது இருக்குதா பார்த்துக்கோங்க. அப்புறம் தேவைப்பட்ட ஏதாவது போட்டுக்கலாம். எல்லாமே இருக்குது, உப்பு காரம் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த தண்ணி வற்றுட்டோம், எல்லாம் இது வெந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம சைட் பண்ணி கொடுத்தா நடுவில் போயிட்டு தண்ணியெல்லாம் நின்று வற்றிக்கும். வற்றின வரைக்கும் தான் செம்மீன் போடணும். வற்றிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த டைமில் நம்ம இது ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி இது ஆல்ரெடி வறுத்தனால இதுக்கு இன்னும் இது ஒன்றும் தேவையில்லை, வேகணும்னு ஒன்றும் இல்லை. வறுத்தது இது கொஞ்சம் நேரம் இப்படி போட்டு இறக்கி விட்டுட்டு விட்டுருவோம். அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணி 2 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்ல ஸ்மெல் தெரியுமா. இந்த செம்மீன் போட்டதும் அந்த கார்லிக், அந்த சில்லி ஃப்ளேக்ஸு, சின்ன வெங்காயத்து இதெல்லாம் ஃப்ளேவரும் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணோம், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் இஷ்டம் ஆகும். உங்களுக்கு இஷ்டம் ஆச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல் இன்னும் மேலும் வீடியோஸ் வர உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ வெரி மச். கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க, மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்ஸ் எல்லாம். எம்மியாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸ் கூட இது மாத்திரம் வச்சு சாப்பிட்லாம், இது சைட் டிஷ் ஆகிட்டு வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.